சென்னை பெரம்பூரைச் சேர்ந்த நவீன் மற்றும் முகமது ரியாஸ் ஆகிய கல்லூரி மாணவர்கள் இருசக்கர வாகனத்தில் சென்றுள்ளனர். ஜனபன் சத்திரம் அருகே மேம்பாலத்தில் சென்றபோது பிரேக் பிடித்ததில் நிலை தடுமாறி கீழே விழுந்து விபத்துக்குள்ளானது. பின்னால் அமர்ந்திருந்த முகமது ரியாஸ் லாரியின் சக்கரத்தில் மோதி உயிரிழந்தார். இருசக்கர வாகனத்தை ஓட்டிய காயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். விபத்து தொடர்பாக போக்குவரத்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்நிலையில் விபத்தின் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. கழிவுநீர் வாய்க்காலை அடைத்ததால் திண்டுக்கல் வத்தலக்குண்டு சாலையில் குடைப்பாறைப்பட்டி அருகே உள்ள கல்லறை தோட்டத்திற்குள்ளும் வீட்டிற்குள்ளும் கழிவுநீர் செல்வதாக கூறி 50க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அந்த பகுதியில் திடீர் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. சென்னை தண்டையார்பேட்டையில் அண்ணா பிறந்தநாளை முன்னிட்டு பொதுமக்களுக்கு அதிமுக மாவட்ட செயலாளர் ராஜேஷ் அல்வா வழங்கினார். அப்போது வடசென்னை வளர்ச்சிக்கு தமிழக அரசு ஒதுக்கிய 1200 கோடி நிதி எங்கே என 500க்கும் மேற்பட்ட பதாகை ஏந்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரியில் குரூப் பி பணியிடங்களுக்கு 3 ஆண்டு வயது தளர்வை நீட்டிக்க கோரி வேலையில்லா பட்டதாரிகள் 100க்கும் மேற்பட்டோர் சட்டப்பேரவை நோக்கி அனுமதி பேரணி சென்றனர். தொடர்ந்து அவர்கள் முதலமைச்சர் ரங்கசாமியை சட்டப்பேரவையில் சந்தித்து மனு அளித்தனர். திண்டுக்கல் பாராளுமன்ற உறுப்பினர் சச்சிதானந்தம் இன்று பெரியகுளம் வழியாக கல்லாற்று பகுதிக்கு சென்று மலை கிராம மக்கள் ஆற்றை கடக்க முடியாத நிலை குறித்து ஆய்வு மேற்கொண்டார். ஆய்வுக்கு பின்பு அங்கு கூடியிருந்த சின்னூர் காலனி மக்களை சந்தித்து அவர்களின் குறைகளை கேட்டறிந்தார். மேலும் மலை கிராமங்களுக்கு 2 ஆறுகளில் பாலம் மற்றும் சாலை அமைப்பது குறித்து அரசு என்ன நடவடிக்கை எடுத்துள்ளது என்பதனை விளக்கினார். அவர்களுக்கு பாலம் மற்றும் சாலை வசதி விரைவில் அமைத்து தரப்படும் எனவும் அவர் உறுதியளித்தார். சொன்னதுக்கப்புறம் நம்ம இங்கே சட்டமன்ற உறுப்பினர் நம்ம ஐபி செந்தில்குமார் அவரோட பேசினேன். அவர் ஏற்கனவே இங்கே சட்டமன்ற உறுப்பினராக தொடர்ந்து இருக்கிறதுனால அவரோட பேசினப்ப அவர் தெளிவாக சொன்னார். இந்த அண்ணன் அந்த ஊருக்கு போயிருக்கேன், நான் நடந்த பாதையில். திருத்தணி முருகன் கோயிலில் கிருத்திகை தினத்தை முன்னிட்டு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்தனர். மூலவருக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் தீபாராதனை செய்யப்பட்டது. இதையடுத்து தங்க வைர ஆபரணங்களால் முருகப்பெருமான் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். புதுக்கோட்டைக்கு வருகை தந்த இலங்கை கிழக்கு மாகாண ஆளுநர் செந்தில் தொண்டைமானுக்கு ஜல்லிக்கட்டு காளைகளுடன் ஜல்லிக்கட்டு பாதுகாப்பு நல சங்கத்தினர் வரவேற்பு அளித்தனர். பின்னர் அவர்களிடம் இலங்கையில் நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டி நிகழ்வு குறித்து கேட்டு அறிந்த செந்தில் தொண்டைமான் ஆலோசனை செய்துவிட்டு அங்கிருந்து புறப்பட்டு சென்றார். ஓசூரில் விசுவ ஹிந்து பரிஷத் மற்றும் பஜ்ரங் தள் அமைப்புகள் சார்பில் ஸ்ரீகிருஷ்ணா ஜென்மாஷ்டமி மற்றும் சஷ்டி பூர்த்தி விழா கொண்டாடப்பட்டது. இதையடுத்து கிருஷ்ணர் ராதை வேடங்கள் அணிந்து குழந்தைகள் ஊர்வலமாக சென்றனர். சென்னை நெற்குன்றம் மாதா கோவில் திருப்பகுதியில் உள்ள அம்மா உணவகத்தில் இன்று 5 அடி நீள நல்ல பாம்பு புகுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. பாம்பை கண்டு பெண் ஊழியர்களும் வாடிக்கையாளர்களும் அலறியடித்து ஓட்டம் பிடித்துள்ளனர். சம்பவ இடத்திற்கு வந்த கோயம்பேடு தீயணைப்புத் துறையினர் அம்மா உணவகத்திற்குள் சுற்றித் திரிந்த பாம்பை லாவகமாக பிடித்து அப்புறப்படுத்தினர். இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் நடந்த பளு தூக்கும் போட்டியில் பரிசளிக்க சென்ற பால்வளத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ் திடீரென பளுவை தூக்கினார். இவர் இவ்வாறு செய்தது அங்கு குழுமியிருந்த பளு தூக்கும் வீரர்களை ஆச்சரியப்பட வைத்தது. ஏற்கனவே இதே விளையாட்டு அரங்கில் சிலம்பாட்ட போட்டியை துவக்கி வைக்க சென்றபோது இவரும் சிலம்பாட்டம் ஆடிய நிகழ்வு தொடர்பான வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலானது குறிப்பிடத்தக்கது. தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் அருகே உள்ள தச்சன்விளையிலிருந்து 10க்கும் மேற்பட்ட கிராமங்கள் வழியாக குட்டம் வரை புதிய பேருந்து சேவை தொடங்கியுள்ளது. இதற்கு கிராம மக்கள், பள்ளி மாணவர்கள் பெரும் வரவேற்பு தெரிவித்துள்ளனர். புதிய பேருந்தை வரவேற்கும் வகையில் கிராம மக்கள் பட்டாசு வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். கள்ளக்குறிச்சியில் அமைந்துள்ள சீனிவாச பெருமாள் கோவிலில் கிருஷ்ண ஜெயந்தி விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் வீதி உலா வந்த கிருஷ்ணரை வழிநெடுகிலும் காத்திருந்த பக்தர்கள் தரிசனம் செய்தனர். ராதை, கிருஷ்ணர், அனுமன், கோகுலக்கண்ணன் உள்ளிட்ட பல்வேறு வேடங்களை அணிந்து பக்தர்கள் ஊர்வலத்தில் பங்கேற்றனர்.
புதுச்சேரி அத்தி ஆனந்த ரங்கநாதர் கோவிலில் கிருஷ்ண ஜெயந்தி விழா கோலாகலமாக நடைபெற்றது. சிறுவர்களும் சிறுமிகளும் கிருஷ்ணன் ராதை அலங்காரத்துடன் விழாவில் பங்கேற்றனர். அதில் பங்கேற்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா உரியடி நிகழ்ச்சியில் பங்கேற்று மகிழ்ந்தார். திருவெரும்பூரில் வசித்து வரும் குஜராத் மாநில மக்கள் தாண்டியா நடனமாடி கிருஷ்ண ஜெயந்தியை கொண்டாடி மகிழ்ந்தனர். இரவு 9 மணி முதல் நள்ளிரவு 12 மணி வரை 300க்கும் மேற்பட்டோர் இளம் பெண்கள் மற்றும் சிறுவர்கள் கிருஷ்ணரின் பக்தி பாடல்களை இசைத்து தாண்டியா நடனமாடினர். கோவை மாவட்டம் பன்னீர்மடையில் கிருஷ்ண ஜெயந்தி விழா கொண்டாடப்பட்டது. கிருஷ்ணர் கருட வாகனத்தில் வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். நாள் முழுவதும் அன்னதானம் நடைபெற்றது. விழாவின் ஒரு பகுதியாக உரியடிக்கும் போட்டி நடைபெற்றது. சுமார் 3 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு 60 அடி உயர வழுக்கு மரத்தில் ஏறிய இளைஞர் பிரகாஷ் உச்சிக்கு சென்று பரிசு பொருட்களை எடுத்து அசத்தினார். வாணியம்பாடி அருகே ஓவியர் ஒருவர் மெழுகை உருக்கி கிருஷ்ணர் மற்றும் ராதை உருவத்தை வரைந்து அசத்தியுள்ளார். திருப்பத்தூர் மாவட்டம் ஆலங்காயம் பகுதியைச் சேர்ந்த விஜயகுமார் மெழுகை உருக்கி அதில் தலைவர்கள், தியாகிகள், கிரிக்கெட் வீரர்கள், நடிகர்கள் உள்ளிட்டோரின் ஓவியங்களை வரைந்து வருகிறார். இந்த நிலையில் கிருஷ்ண ஜெயந்தியையொட்டி அவர் வரைந்த ராதா கிருஷ்ணன் ஓவியங்களை பல்வேறு தரப்பினரும் பார்த்து செல்கின்றனர். சிவகங்கை மாவட்டம் ஒழுகமங்கலம் கிராமத்தில் உள்ள 1400 ஆண்டுகள் பழமை வாய்ந்த திருமேனிநாதர் சவுந்தரநாயகி அம்மன் கோவிலில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. பராமரிப்பு இன்றி இருக்கும் இந்த கோவிலுக்கு பொதுமக்களே அர்ச்சகராக மாறினர். மேலும் 54 பெண்களுக்கு சுமங்கலி பூஜையும் செய்யப்பட்டது. ஸ்ரீவைகுண்டம் அருகே கல்குவாரிக்கு சென்று கொண்டிருந்த கனரக லாரி மோதியதில் கருங்கடல் கிராம நிர்வாக அலுவலர் கருப்பசாமி உட்பட 2 பேர் படுகாயமடைந்தனர். இவர்கள் திருநெல்வேலிக்கு சென்றுவிட்டு திரும்பிக் கொண்டிருந்த போது ஸ்ரீவைகுண்டம் அருகே உள்ள மணல்விளை பகுதியில் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது. விபத்தை ஏற்படுத்திய லாரி ஓட்டுநர் தப்பி ஓடிய நிலையில் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் லாரியின் கண்ணாடியை உடைத்தனர். தமிழ் தென்றல் திருவிக்க பிறந்த நாள் விழாவான இன்று மதுரவாயல் அடுத்த நூம்பாலில் உள்ள அவரது இல்லத்தில் உள்ள சிலையிலிருந்த மூக்கு கண்ணாடி மாயமானதாக அதிகாரிகள் அலட்சியம் காட்டிய நிலையில் மனம் தாங்காமல் அலைந்து திரிந்து கண்ணாடி வாங்கி வந்து சிலைக்கு சமூக ஆர்வலர்கள் அணிவித்தது நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியது. புதுச்சேரியில் கொலை செய்யப்பட்ட சிதம்பரத்தை சேர்ந்த யாசகரின் குடும்பத்திற்கு இழப்பீடு வழங்க வேண்டும் என விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கடந்த 15ஆம் தேதி வீராம்பட்டினம் பகுதியில் பழங்குடியின சமூகத்தை சேர்ந்த யாசகர் வெள்ளிமலை அடித்து கொலை செய்யப்பட்டார். இது தொடர்பாக அஜித்குமார் என்பவர் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். இந்த நிலையில் உயிரிழந்த வெள்ளிமலையின் குடும்பத்திற்கு இழப்பீடாக 25 லட்சம் வழங்க வேண்டும், வெளி மாநிலத்திலிருந்து புதுச்சேரிக்கு வருகை தருவோரின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர். விருதாச்சலத்தில் தாறுமாறாக ஓடிய கார் இருசக்கர வாகனம் மீது மோதி அருகில் இருந்த கடைக்குள் புகுந்தது. விருதாச்சலத்திலிருந்து கடலூர் நோக்கி சென்று கொண்டிருந்த கட்டுப்பாட்டை இழந்து சாலையில் சென்று கொண்டிருந்த இருசக்கர வாகனம் மீது மோதியதில் ஆசிரியை ஜீவா தூக்கி வீசப்பட்டு பலத்த காயமடைந்தார். தொடர்ந்து தாறுமாறாக ஓடிய கார் அருகில் இருந்த கடைக்குள் புகுந்தது. விபத்தை ஏற்படுத்திய காரில் இருந்த டிரைவர் மதுபோதையில் மயங்கிய நிலையில் இருந்துள்ளார். அவரை மீட்டு விருதாச்சலம் காவல் நிலையத்திற்கு கொண்டு சென்ற போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். ராசிபுரம் அருகே பெட்ரோல் பங்க் ஊழியரின் செல்போனை மர்ம நபர் ஒருவர் திருடி செல்லும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் இருந்து ஆண்டகலூர் கேட் செல்லும் சாலையில் அமைந்துள்ள தனியார் பெட்ரோல் பங்கில் நள்ளிரவில் பணியாளர்கள் தூங்கிக் கொண்டிருந்த போது மர்ம நபர் ஒருவர் சார்ஜில் இருந்த செல்போனை திருடி செல்லும் காட்சி சிசிடிவி வெளியாகி தற்போது சமூக வலைதளங்களில் பரவி வருகிறதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது.
செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.